நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புதிய காலை வேளையிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகிறார் என்பது ஐமிச்சம் ஒன்றும் இல்லை. அது நிச்சயமாய் நிறைவேற்றப்படுகின்ற ஒன்றாய் அங்கே காணப்படுகிறது. இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய தியானத்தில் வேறுபட்ட ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கிறதற்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆசீர்வாதம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டால் உடனடியாக எங்கள் மனதுக்குள்ளே வருவது, நான் நல்லாக இருக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நல்லாக இருக்க வேண்டும், சரீர ரீதியாக நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய திறமைகள் சிறப்பாக செயல்படுகிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதம் என்ற பார்வையானது எங்கள் கண்களுக்கு தெரிகின்ற மேற்பார்வையில் காணப்படுகின்ற பொருட்களிலும் நன்மைகளின் மேல்மாய் எங்கள் கண்கள் செல்கிறது என்பது உண்மைதான். ஒரு மனிதன் ஒருவரை பார்த்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொன்னால், இப்பொழுது எங்களுக்கு எல்லாம் உடனடியாக ஞாபகம் வருவது அல்லது தேவையான ஒன்று பண ரீதியான ஆசீர்வாதம். அல்லாவிட்டால் பணத்திலும் பார்க்க எரிபொருள் கிடைக்கும் என்றால் இன்னும் நல்லாக இருக்கும் என்று கூட சில வேளைகளில் நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதாகமத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் பலதரப்பட்ட விடயங்களாக பலதரப்பட்ட காரியங்களை அங்கே பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி விட்டு அவர்களை பழகி பெருகும்படியாகவும் ஆண்டு கொள்ளும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிப்பதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். இது மனுக்குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதமாய் அங்கே காணப்படுகிறது. இது மனுஷன் பெருகவும் அங்கே ஆண்டு கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் இருக்கின்றான். இப்படியே வேதாகமத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற பொழுது பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே வேதம் பேசுகிறது. அங்கே ஆடு மாடுகளை அல்லது உன்னுடைய கையிட்டின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடல் ரீதியான சுகாதாரம் சுகத்தை குறித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திறமைகளை குறித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஏன், உறவுகளை குறித்தும் கூட வேதத்தில் அங்கே ஆசீர்வாதங்கள் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இவைகள் இந்த பூமியின் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு அல்லது இந்த பூமியின் வாழ்க்கையில் சிறப்பாய் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியங்களாக வேதாகமத்தில் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் இவைகளோடு முடிவடைந்து விடுகிறது ஒன்று இல்லை என்பதுதான் இன்றைய காலை வேளையில் என்னுடையதும் உங்களுடைய சிந்தனையாக மாறட்டும். ஒரு பூரணமான ஆசீர்வாதம் அல்லது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இவைகளோடு இன்னும் ஒன்றை அங்கே சேர்க்க வேண்டியதொன்றாய் இருக்கின்றது. அல்லாவிட்டால் இவைகள் எல்லாம் உடையதாய் இருப்பதன் நிமித்தம் நாங்கள் பூரண ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அது அரைகுறையானது அல்லது பரிபூர்ண தன்மையற்ற ஒரு ஆசீர்வாதம். பரிபூர்ண தன்மையுள்ள ஆசீர்வாதம் ஒன்றை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பகுதி அங்கே சேர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதை குறித்து பவுல் அடிகளார் எபேசியர் 1 அதிகாரத்தில் அங்கே பேசி இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிற பொழுது உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், நாங்கள் முதலாவது பார்த்தோம்
உலக ரீதியான இந்த பூமியின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார் என்பதிலே எந்த ஐமிச்சமும் இல்லை. ஆனால் அவைகள் இருப்பது மாத்திரம் எங்களுடைய பூர்ணத்துவமான ஆசீர்வாதத்தை கடவுளிடத்தில் நாங்கள் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது பூர்ணத்துவமான ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் மாறுகிறோம் என்றால், உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உடையதாக இருக்கின்றது. நீங்கள் எபேசியருக்கு எழுதின புத்தகத்தின் முழுமையை வாசிப்பீர்கள் என்றால் ஒரு 6 அதிகாரங்கள். ஆனால் அந்த அதிகாரங்களை கவனிக்கின்ற பொழுது உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை அங்கே பவுல் தெளிவாக காண்பிக்கின்றார். சில வேளைகளிலே உங்களுக்குள் ஒரு மனநிலை எழும்பலாம், ஆண்டவர் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் எதை பவுல் சொல்ல வருகின்றார்? அதே நேரத்தில் சில வேளைகளில் நீங்கள் செய்திகளை கேட்டிருக்கலாம், சகல ஆசீர்வாதங்கள் என்ற சொல்லின் அடிப்படையில் நீங்கள் செய்திகளை கேட்டிருக்கலாம். அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்லை என்று நான் சொல்லவில்லை. சகல ஆசீர்வாதங்கள் என்ற சொல்லுக்கு முன்பாக உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்கள், வேதாகமத்தை கவனிப்பீர்கள் என்றால், ஆகவே உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமானவைகளாய் பவுல் அங்கே கண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே இருக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதிலே எந்தவித ஐமிச்சமும் அல்ல, அல்லது கொடுக்க மாட்டார் என்பது அர்த்தமும் அல்ல. ஆனால் ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சரி, எதுதான் உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள்? முதலாவது ஆசீர்வாதமாய் நாங்கள் பார்க்கப்படக்கூடியது, கடவுள் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தின் அல்லது உலகத்தின் நோக்கத்தின் மத்தியில், அல்லது நான் தான் எஜமான் என்ற ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி கடவுள் என்ற ஒருவர் இந்த உலகத்தின் ராஜாவாக, தகப்பனாக, நண்பனாக, அதிபதியாக இருக்கிறதை காணத்தக்கதான அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பினுடைய விடுதலையினுடைய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது உன்னதத்தின் ஆசீர்வாதமாய் அங்கே மாறுகிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற மன்னிப்பை என்னுடைய மன்னிப்பாக நான் மாற்றுகிற பொழுது, இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க தொடங்குவதன் மூலமாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த மன்னிப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதத்தின் ஆசீர்வாதமாய் அங்கே மாறுகிறது. அடுத்ததாய், அவருக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவு, ஒரு மனுஷனுக்கும் இடையில இருக்கிற உறவு எவ்வளவு முக்கியமோ அதே போல் உங்களை படைத்த கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு ஆசீர்வாதத்தின் மையமாக அங்கே காணப்படுகிறது. அல்லாவிட்டால் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினுடைய முழுமைக்கு காரணமாய் அங்கே காணப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றின் மேலாக கிறிஸ்துவின் வல்லமையை உடையவர்களாய் நாங்கள் இருப்பது, கிறிஸ்துவின் வல்லமையை உடையவர்களாய் மாறுகிற பொழுது, இயேசுவின் வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறுகிறோம். ஆகவே உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மன்னிப்பு, ரட்சிப்பு, அவருக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு, அவருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த வல்லமை, அல்லாவிட்டால் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய பரிபூர்ண தன்மையை விளங்குகிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய தேவைகளுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான ஆசீர்வாதங்களோடும் உன்னதத்திற்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதங்களோடும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால்
இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் சேர்ந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலும் உங்களுக்குரியதாய் மாறட்டும்.